வணக்கம் நண்பர்களே. இந்துக்கள் விழித்திரு நண்பர்களே வணக்கம். இந்த பப்ளிஷ் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் ஜாயின் பட்டன் இருக்குது, மெம்பர்ஷிப் ஆகி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. முரசொலி கட்டிடம் பல ஆண்டுகளாக பஞ்சமி நிலம், பஞ்சமி அந்த மாதிரி அவங்க சம்மந்தப்பட்ட நிலமெல்லாம் எடுத்து ஆட்டையை போட்டு அதை கட்டியிருக்காங்கன்னு சொல்லி எல்முருகன் கூட எடுத்தார் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அதை பற்றி திமுக எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இருந்தது. அது குறித்து இப்போ கேஸ் போட்டு இப்போ அதை விசாரிக்குன்னு சொல்லியிருக்காங்க உயர்நீதிமன்றத்தில். அதை இனிமேலாக காலம் தாழ்த்தாமல் அண்ணாமலை சொல்கிறார், இனிமேலாக காலம் தாழ்த்தாமல் விசாரணை கொடுத்து அந்த பட்டியலின மக்களுக்கு பஞ்சமி நிலம் அதை உரியவங்களுக்கு போய் சேரணும், அதுக்கான நடவடிக்கை வரணுங்கிறது சொல்கிறாங்க. அப்போது இவங்க பட்டியலின விரோதிங்கிறது இந்த நிலம் முரசொலி நிலத்தையும் பஞ்சமி நிலம் அந்த கட்சியிலையும் பயன் இல்லை, வாயில் மட்டும் பேசுகிறது அந்த மாதிரி. இப்போ அந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா அம்பானி அதானியை மோடி என்னமோ கார்ப்பரேட் வளர்க்குற அவங்கள தான் வளர்த்து விட்றாரு, அதானி இல்லாமல் இருக்க மாட்டேன் இப்படி நிறையா ஸ்டாலினும் உதயநிதி எல்லாம் கனிமொழி உட்பட அப்படி சொல்லி இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஆள் உங்களுக்கு எதுக்கு அம்பானி அதானி தேவைப்பட 42,000 கோடி கொண்டு கொடுக்கறதுக்கு? மோடிக்குன்னா ஒன்று, உங்களுக்கு ஒன்று, அந்த தக்காளி சட்னி கதை மாதிரியா? இப்போ நீ எதுக்கு அம்பானி அதானி வாழை பிடிக்கிற? நீ கோடி அவங்க கொண்டு இன்வெஸ்ட் பண்ண எனக்கு. அப்போது ரெட்டை நிலப்பாடு, ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி ஒரு நிலப்பாடு, வந்தால் ஒரு நிலப்பாடு, வாக்குறுதியிலே ரெட்டை நிலப்பாடு தர்றேன்னு சொல்லி இப்போ யாருக்கு இல்லை இவ்வளோதாங்கிறது. ஆனால் பொங்கலுக்கு பாருங்கள், பழனிசாமி 2,000 கொடுக்கும் 5,000 கொடுன்னு சொன்னவங்களுக்கு இப்போ உட்காந்து நீ அது கூடி கொடுக்கறதுக்கு இது இல்லை, மத்திய மாநில அரசு கிடையாது அப்படிங்கிறதுக்கு அரிசி கார்டு அப்படி சொல்லிட்டு ஒரு இதுக்கு 2 ஜீவோ வேணால் போடுவானா? மறுபடியும் இப்போ எல்லாம் இப்போ எதிர்ப்பு கிளம்பினோடனே மறுபடியும் ஒரு ஜியோ போட்டு அரிசி கார்டுக்கு உண்டு அப்படின்னா மத்திய மாநில அரசுக்கு அந்த கார்டுதாருக்கு உண்டுண்ணா. இது வேடிக்கை என்னன்னு சொல்கிறது? கோமாளிகளின் கூடாரம் இவங்க தான் சொல்லிக்கணும். அந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமாக இருக்குது ஆட்சியை அப்படிங்கிறத எல்லாம் பரவலாக பேசிட்டு தான் இருக்காங்க, எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கு. இதுதான் வேடிக்கை. எவ்வளோ நல்ல ஆட்கள்லாம் காமராஜர்லாம் ஆண்டு போயிருக்காங்க, சுதந்திர தினத்துக்கு பாடுபட்டவங்களாக இருக்காங்க. அதெல்லாம் பசங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு வக்கு இல்லை, கொடுக்கறதுக்கு மனம் இல்லை, இப்படி வச்சுங்க. இப்போ இந்த கருணாநிதி அவர் என்ன கதை எழுதினார், ஒன்றும் பெரிய கட்சியில் பெரிய லெவல் அவ்வளோதான் வழியாக. அப்புறம் என்ன பண்ணிட்டார்? கொன்று குவிக்கும்போது ஒரு அந்த ஸ்ரீலங்காலேயே தமிழர்கள் கொண்டு வைக்கும்போது ஒரு ஜூஸ் சாப்பிட்டு கடைசி நேரத்தில் எழுந்திரிச்சவர். வேறு என்ன பிரமாதம் நடந்திருக்கு? சமூக நீதிங்கிற கதை நடந்திருக்கா? வாயில் தான் வடை சுடுவாங்க அப்படிங்கிறது ஒரு ரிட்டையர்டு ஐபிஎஸ் அதிகாரி சொல்கிறார். அந்த மாதிரி இருக்கிறவங்க போய் இவர் என்ன பண்ணுற ஸ்டாலின்னு அந்த அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க இல்லையா, அவங்கள்ட்ட போய் இந்த மன்றம்னு ஒன்று பண்ணி இந்த கருணாநிதி புராணத்தை பாட சொல்கிறது. இது கெட்ட கேட்டுக்கு உடனெல்லாம் ஆட்சி நடக்காமல் இது வேறையா விஷத்தை பரப்புறது. அவர் பேசாத ஒன்றும் இல்லை, பிராமண தோஷம் இந்த மாதிரி நிறைய நெட்டுறதுல நிறையா இருக்கும். சர்க்கார கமிஷன் தப்பிச்சவர் அப்புறம் அப்படியே இல்லாட்டி அது இந்திரா காந்தி காலில் விழுந்தனால அப்படியே தப்பிச்சிட்டார். இப்படி தான் இருந்திருக்கு. ஸோ குடும்ப ஆட்சி ஊழல் தான். இதை போய் மக்கள்கிட்ட விதைக்கிறதுக்கு போகிறாங்க என்ன. அப்புறம் இந்த 1000 ரூபா எது வாங்கினாலும் அது ஒத்தையில் வாங்கி கத்தையில் எடுப்பாங்க. நம்ம சொல்கிற மாதிரி மற்றெல்லாம் விலையேறி போச்சு. பால் விலை, தயிர் விலை, நம்ம சொல்கிற மாதிரி விவசாய இது அசட்டுக்கு சொத்து வரி, தண்ணி வரி எல்லாம் என்னென்னமோ மின்சார வரியில் ஒன்றும் மின்சாரத்துலையும் பாக்கி இல்லை. இதை கொடுத்து பிரமாதமாக நான் கொடுத்துட்டேன் ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இங்கே எல்லாம் போயிட்டுருக்கு. 1000 ரூபா கொடுத்து நீங்கள் 10,000 பக்கம் போயிட்டுருக்கு. இது போக குடிக்க போயிடுவோம் அந்த 1000 ரூபா கொடுத்தாச்சுன்னா. எதுக்கு பேருக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதுதானே. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இந்த பரப்புற சின்ன சிறுவர்கள் அந்த படிக்கிற ஸ்கூலில், கவர்மெண்ட் ஸ்கூல் பள்ளிக்கூடத்தில் கருணாநிதியை அது கூட அண்ணாதுரை விட்டாங்க. கட்சி அவர் தான் ஆரம்பித்தவர். இவர் எம்ஜிஆர் பவர் சென்டர் பண்ணி வந்தவர், இல்லாட்டி நெடுஞ்செழியன் தான் வர வேண்டியது. அது பழைய கதை. இப்போது இனி இவங்க இருக்கும்போதே பரப்புவாங்களா? பரப்பு ஏற்றுக்கிறானா என்னென்னு பார்ப்போம். அது குறித்து அண்ணாமலையும் பேசணும். அது பார்க்கலாம் வருங்காலில் அது என்ன ஆகுது, அது எப்படி சொல்கிறாங்க, என்ன மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, என்ன வருது
எப்படி சொல்ல போகிற நீ பசங்கள்கிட்ட ஃபீட்பேக் பார்ப்போம். அப்புறம் இப்போ ராமர் கோயிலை பற்றி இவங்க ஒன்றும் சொல்ல, நான் பொருளாக இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சேகர் பாபு. இவங்க போகிறதில்ல, போனால் துர்கா ஸ்டாலின் தான் போகணும். மற்றவங்களுக்கு மம்தா உட்பட ராமர் கோயில் எப்படிரா போனால் கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டு கிடைக்காது அப்படின்னு இங்கே விவரமாக ஸ்டாலின் போகாமல் ஒய்ஃபை அனுப்புறதுக்கு இந்த மாதிரி ஏற்பாடு. இவங்க எப்போவுமே ஸ்டிக்கர் விட்டுறதான் எதுலேயுமே, அதில் பாகுபாடே இல்லை. ஆனால் திட்டத்தை மட்டும் கொடுக்க மாட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன திட்டம் பாதி வராதுக்கு காரணமே திமுக தான் அப்படின்னு. இப்போ அந்த வரிசையில் தமிழகத்தில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு திருவாரூர் கமலாலயக்குளம் திருவாரூர் மாவட்டத்தில் அந்த தியாகராஜ சுவாமிகள் அங்கே கருணாநிதி விளையாடிய நெடிய வரலாற்று சிறப்புமிக்க இடம். அங்கு செல்லும் சுற்றுலா பயணிற்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஏற்றுத்தரப்படும் என்று அவர் புராணம் பாடுறார். அவர் கிச்சன் கேபினெட்காரரு. இதை கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்குது. அந்த குளம் புகழ்பெற்றதை ஏதோ முன்னாள் முதல்வர் கருணாநிதி அதில் குதித்து விளையாடியதால் தான் என்பது போல் உள்ளது. எப்பவுமே அப்படித்தானே. இந்த ஆராசா இவங்க டிஎம்கே ராஜா சொல்லுவார், வெறும் திமுகனால தான் எல்லாம் எழுத படிக்க பேர் வச்சு குடும்பமே நடத்துகிற மாதிரி சொல்கிறது தான். அதுக்கு முன்னாடி அவனு வாழாத மாதிரி இவங்க வந்தப்புறம் தான் வாழ்கிற மாதிரி பீலா விடுறது. அவன் உடச்சி எடுத்துகிட்டு இருக்காரு. பக்கம் 21 சொல்கிறாரு, பெரியாருக்கு ஆகவே ஆகாது திமுக கண்டா ஆடுற ஓட்டுக்கு வேண்டி கூட்டி கொடுக்குற பசங்க பொண்டாட்டி அப்படின்னு அந்த மாதிரி. அப்போது ஏதோ முன்னாள் முதல் கருணாநிதி இது மாதிரி குதிச்சான்னு சொல்கிறாங்க இல்லையா. கடல் அது ஏற்கனவே கருணாநிதி உபயோகித்த பேனாவை ஞாபகார்த்தமாக கடலில் மக்கள் வரி பணம் 81 கோடி அது மட்டும் விற்கிறாங்க. இந்த 1000 ரூபாய்க்கு மட்டும் மத்திய மாநில அரசு கிடையாதுண்ணா. இந்த வேடிக்கை எங்கே போய் சொல்கிறது. இது போதன்று சேலம் மாடர்ன் ஸ்டுடியோ நுழைவாயிலாக ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு அங்கே சிலை வைக்க பார்த்தாங்க. இப்படி கமலாலயம் குளத்தில் மராமத்து பணிகள் முடிந்து அங்கு கருணாநிதி சிலை வைக்கும் எண்ணம் இவர்களுக்கு உள்ளதோ என்ற சந்தேகம் வருது. போகிற பகுதியில் கமலாலயம் குளத்தையே கலைஞர் குளம் என்று பெயர் மாற்றி விடுவார் என்று பயமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும். ஒரு அந்த திருவாரூர்லேயே ஒரு தெருக்கு கருணாநிதி பேர் வைக்கிறேன் போது பெரிய போராட்டம் பண்ணார். பின்வாங்கினாங்க இந்த ஸ்டாலின் அரசு. அண்ணாமலை போராட்டம் பண்ணார். இப்போ புகழ்பெற்ற பழனிமுருகன் கோயிலுக்கு நாதஸ்வரம் மேளம் வாசிக்க தற்சமயம் தடை விதிச்சிருக்கான். இந்துக்களுக்கு அதிர்ச்சி. பல விதங்களில் இந்து கோயிலுக்கு அதில் கடைபிடிக்கும் சம்பிரதாயம் தமிழரசு ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தி வருகிறது. அதே மாதிரி கடலூர் சிதம்பரம் கோயிலுக்கு அறநிலைத்துறை அமைச்சர் சேவை இது போன்ற பிரச்சனையில் கவனம் செலுத்தி விடுத்து தன் கட்சி தலைமையில் மனங்குளிர என்ன செய்யலாம் என்று பேசுவது சரியல்ல. தமிழகத்தில் உள்ள இந்துக்கள் இப்போது விழித்து கொள்ளவில்லை. ஒவ்வொரு கோயிலுக்கும் வெளியில் நாளை கருணாநிதி சிலை திறந்தாலும் திறப்பது. அதாவது இப்போ நாங்கள் வந்தோம்னா அந்த கடவுள் இல்லைன்னு சொன்னது பெரியாரை எங்கேயாவது ஓரங்கட்டி ஒரு இடத்துல வச்சுட்டு எடுப்போம்னு அண்ணாமலை சொல்கிறார். இப்போ இந்த மாதிரி ஆட்கள் திருப்பி வர்றதுக்கு ஓட்டு போட்டேன்னா, வெக்கங்கட்ட இந்துக்கள் போட்டேன்னா, நீ கருணாநிதி சிலையும் வைப்பாங்க. அப்படியே பெரியார் சிலை பக்கத்தில் கருணாநிதி சிலை ஒன்று இருக்கும். இது தேவையா? தங்கத்தை உருக்கிறேன்பா. நீ சும்மா நடந்து போய் செருப்பு விட்றதுலேருந்து எல்லாத்துக்கும் காசு கொடுக்க முடியும். முஸ்லீம் கிறிஸ்டின் எதுவும் தொட மாட்டான். அதுக்கெல்லாம் இப்போ என்னமோ நிறைய சலுகையெல்லாம் அறிவிச்சிருக்கா அப்படி ஸ்டாலின். என்ன அதனால் உணர்ந்துக்கணும். பொறுத்தும் பார்ப்போம். நன்றி. ஜெயின்.